சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் ஜாதியை பற்றி இப்படி பேசுகிறீங்க? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பிதா சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். சில நேரத்தில் மனிதர்கள் கீழ் நோக்கி போகிறாங்க. அவங்களோட எண்ணங்கள் குறுகின எண்ணமாக இருக்குது. குழந்தைகளை போல அடிச்சுக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, தம்பி தங்கச்சி, நீ இன்னைக்கு செய்கிற சில தீர்மானம் உன்னை ஜெயம் கொண்டவனாக ஜெயம் கொண்டவளாக மாற்றும். அது உன்னை எங்கே கொண்டு போகும்னா, ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறேன். ஜாதிகளின் மேல் அதிகாரம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம். இந்த சிறு சிறு சண்டைகள், வாக்குவாதங்களில் நம்ம இதை அகப்பட்டுக்கிட்டோம்னா, ஜாதிகளின் மேல் அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்னைக்கு மாறுறது? நம்ம ஏபிசிடிலே ஃபெயில் ஆகிட்டோமே, நம்ம எங்கே லிட்ரேச்சர் படிக்க போகிறோம்? அதனால் என்ன ஆகும்னா, கர்த்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற சில திட்டங்கள்லாம் அது நடைபெறாமல் போயிடும். அதில் ஏமாற்றம் அடைகிறது நீங்களோ நாங்களோ கிடையாது, தேவனே ஏமாற்றம் அடைந்துருவார். இந்த மகனை நான் இதுக்காக தெரிந்தெடுத்தனே, இந்த மகளை நான் இதுக்காக தெரிந்தெடுத்தனே, அவன் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கிதில் போட்டு சிக்கிட்டானே. அங்கே இன்னொரு வசனத்தையும் சொல்கிறாரு, அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். ஜாதிகளின் மேல் அதிகாரம். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவார். இந்த வசனம் எங்கே இருக்கு தெரியுமா? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அங்கேருந்து தான் அதை கோட் பண்ணுறாங்க. சங்கீதம் 2:8, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்கிறாரு, ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அந்த இடத்துல ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியமான ஆசீர்வாதமான காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால தான் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன சிறு சண்டைகளுக்குள்ளே நம்ம ஆம்பிடக்கூடாது. பெரிய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காரு, என்னை கேளும். அப்போது நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு ப்ரொமோஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, இப்படின்னே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இவர் சொல்கிறார் ஜாதிகளை கேளு. ஜாதினா என்னென்ன தெரியாமல் ஆபிரகாமெல்லாம் ஜாதி பார்த்தாருன்னு சொல்லிட்டு, இப்படி அதில் குழப்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம், இந்த வசனத்தை குறித்து குழம்பி போனவங்கெல்லாம் எப்படி இந்த வசனத்தை சுதந்திரிப்பார்கள்? வாலிபர்களுக்கு தான் எதிர்காலம். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா? எதிர்காலம் உங்களுடையதே. பலவிதமான அதிகாரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார், தருவார், நீங்கள் இந்த வசனத்தின்படி நடந்தால்.